சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்த செய்தியாளர்கள் அவரிடம் சினிமா பொது விஷயம் குறித்து கேள்வி கேட்டாங்க. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் நண்பர் கமல்ஹாசனோடு சேர்ந்து நடிக்கும் படத்தின் கதை முடிவாகிவிட்டதாக கூறியிருக்கிறார். மேலும் அந்த படத்தின் ஷூட்டிங் ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கும் என்று தெரிவிச்சிருக்காரு ரஜினிகாந்த். ஷூட்டிங் துவங்கும் மாதம் தெரிந்துவிட்டது. ஆனால் நெல்சன் படத்தின் ஹீரோ ரஜினியா இல்லை கமலா என்பது மட்டும் இன்னும் தெரியவில்லை. இந்நிலையில் விஜயின் ஜனநாயகன் படம் முடக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு சாரி, நான் அது பற்றி பேச விரும்பவில்லை என்றார் ரஜினி. அவரின் கருத்தை அறிந்த விஜய் ரசிகர்களோ ரஜினியை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றவர்களோ ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகாமல் இருப்பதால் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அதனால் அது குறித்து ரஜினிகாந்த் கருத்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிறார்கள். விஜயின் பிரச்சார வேன் வந்ததால் அதை பின்தொடர்ந்து சென்று விபத்தில் சிக்கி காயமடைந்து வருகிறார்கள் இளைஞர்கள். அப்படி ஒரு கல்லூரி மாணவர் பைக்கில் சென்று விபத்தில் சிக்கி பலியானார். இந்நிலையில் இன்னும் தூத்துக்குடியில் விஜய் வாகனத்தை பைக்கில் பின்தொடர்ந்து சென்ற இளைஞர்கள் விபத்தில் சிக்கி காயமடைந்தனர். இந்நிலையில் யார் பெயரையும் குறிப்பிடாமல் நடிகர்கள் பின்னால் இளைஞர்கள் சென்று விபத்தில் சிக்கி உயிரிழப்பதை பார்க்க முடிகிறது. நடிகர்கள் மீது ஆர்வமாக செல்லும் இளைஞர்களுக்கு ஒரு மூத்த நடிகராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று ரஜினியிடம் கேட்கப்பட்டது. அதற்கு ரஜினி என்ன சொன்னார்னா, இளைஞர்கள் அவங்க தான் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். அடிபட்டால் அவர்களுக்கு தானே காயம். படிக்கும்போது படிப்பில் மட்டும் முழு கவனம் செலுத்த வேண்டும், இல்லை என்றால் வாழ்க்கையில் கஷ்டப்படுவீர்கள். இளைஞர்களின் சிந்தனை படிப்பில் மட்டும் இருக்க வேண்டும். அவர்கள் முதலில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். குடி மற்றும் கஞ்சாவுக்கு அடிமையாகாதீங்க, அப்படி ஆனால் வாழ்க்கை நரகமாகிவிடும். அப்படி குடிப்பழக்கம் கஞ்சா பழக்கம் உள்ள நண்பர்கள் கிடைத்தால் அவர்களிடமிருந்து தள்ளி இருங்கள் என்றார். நெல்சன் திலீப்குமார் இயக்கி வரும் ஜெயிலர் 2 பட வேலை முடிந்து தற்போது மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் தொடர்பான காட்சிகளை படமாக்கிவிட்டார்கள். இன்னும் 2 நாட்களில் படப்பிடிப்பு முடிந்து விடுமாம். ஆனால் ஜெயிலர் 2 ரிலீஸ் தேதி தெரியல. ரஜினியிடம் கேட்டதற்கு ஜெயிலர் 2 ரிலீஸ் எப்போது என்பதை தயாரிப்பாளர் தான் கூற வேண்டும் என்றார். தயாரிப்பு தரப்பு எப்போது ஜெயிலர் 2 அப்டேட் கொடுக்கும் என்று காத்திருக்கிறார்கள் ரஜினி ரசிகர்கள். ஜெயிலர் 2 படத்தில் ஷாருக்கான காக்கி சட்டையில் பார்க்க அவரின் ரசிகர்கள் ஆவலாக இருக்காங்க. ஷாருக்கான் பெயரை சொன்னாலே ரொமான்ஸ் தான் நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட ரொமான்டிக் ஹீரோவுக்கு காக்கி சட்டை போட்டு விட்டிருக்கிறார் நெல்சன் திலீப்குமார். ஜெயிலர் 2 படத்தில் ஏகப்பட்ட பிரபலங்கள் கௌரவ தோட்டத்தில் வராங்க. இந்நிலையில் ஜெயிலரில் டைகர் முத்துவேல் பாண்டியன் மகனாக நடித்த வசந்த் ரவி கதாபாத்திரம் 2ஆம் பாகத்தில் இருக்குமா என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. வசந்த் ரவியிடம் கேட்டால் சர்ப்ரைஸ் என்று ஸ்மைல் செய்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேடம், சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.